3 பைக்ஸ் நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஒன்று ட்ரீம் ஸ்பீட் 400, அப்புறம் அப்பாச்சி ஆர்டிஆர் 310, அப்புறம் NS 400Z. எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் 3 வண்டியுமே ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணேன். ட்ரைம்ஃபும் சரி, அப்பாச்சி ப்ளஸ் NS 400Z. இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பஜாஜ் யூஸர் முன்னாடி இருந்தனால இது கனெக்டடாக இருந்தனால நான் இந்த வண்டியை நான் யோசிக்காமல் சூஸ் பண்ணேன். எலக்ட்ரானிக்காக இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ப்ளஸ் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டியோடைய இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 80,000 உங்களுக்கு இது கம்மியாக இருக்குது. இதில் வந்து பிரேக் அண்ட் கிளச் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சரு. மற்ற இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ள வண்டி எதுலேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இப்போ வந்து ஷார்ட் ரைடரு, ஹைட்டான ரைடர் விட்டாங்கன்னா அவங்களோட விரல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே செட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்டெப் இருக்குது. ஃபுல் டூரிங் செட்டப் கிட் நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். கிராஷ் கார்டு, சேடில் ஸ்டே, அப்புறம் டூரிங் வைசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டாப் ரேக் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் மெயினாக இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்டு வராது. நான் வந்து அடிஷ்னலாக தான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ NS 200 மெயின் ஸ்டாண்டை இதுக்கு அப்படியே டேரக்ட் ஃபிட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் தேவையில்லை. வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 174 kgs வருது. வெயிட் வந்து மேனேஜபிள் தான். ஒன்றும் உங்களுக்கு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது.